வணக்கம். ராம்சக்தி அகாடமி 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 1 முதல் 3 இயலுக்கான தேர்வு கொடுத்திருந்தோம். அதுக்கான விடைகள் பார்த்துடலாம். 1, கனிச்சாறு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் எல்லாமே பாவலர் பெருஞ்சித்திரன் எழுதியதுதான். உலகில் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, முந்துற்றம் யாண்டும், தமிழ் தாய் வாழ்த்து, மகுபுகு வஞ்சி, அதோட சேர்த்து நம்ம என்ன சொன்னோம், பள்ளி பறவைகள். எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். இதுல கனிச்சாறு தொகுப்பில் உள்ள இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் அது எதுன்னு கேட்டீங்கன்னா, முந்துற்றம் யாண்டும், தமிழ் தாய் வாழ்த்து. அது போக அதுல முக்கியமான வார்த்தைகள் இருக்கும் அந்த பாடல்கள்ல, அதை நம்ம பார்த்துடலாம். அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை, முன்னைக்கு முன்னை மகிழ்ந்த நறுங்கணிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை, அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செந்தமிழை உள்ளுயிரை செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிவிக்கும் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தையா இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். உந்தி உணர்வெல்ப உள்ள கணன் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தமிழ் தேனை அப்படிங்கிற தனித்தமிழை அப்படிங்கிற வார்த்தை முக்கியமானதா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். தென்னவன் மகளை திருக்குறளின் மான் புகழை, இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே என்று பாடிவரான் இருப்பாங்க. அது யாருன்னா துரைமாணிக்கம், பாவலர் பெருஞ்சித்திரனார். இதுல பாப்பத்து அப்படின்னா நமக்கு தெரியும் 10 பாட்டு, என் தொகையே அப்படின்னா நமக்கு தெரியும் 8 தொகை. இந்த நற்கணக்கே அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க, 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் கேட்கலாம். கீழ்கணக்கு நூல்கள் இங்க ஆப்ஷன்ல கொடுத்துட்டு நற்கணக்கே என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் கொடுத்துருவாங்க. 11 மேல்கணக்கு நூல்கள் எடுத்தீங்கன்னா 10 பாட்டும் 8 தொகை தான் என்னது 11 மேல்கணக்கு நூல்கள். சங்க இலக்கியம் என்று கூட சொல்லுவோம்ல, 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படும். அந்தும்பி பாடும் அதுபோல் யாம் பாடு, இதில் தும்பி என்பதன் பொருள் என்னன்னா வண்டு. தவறானது எது? சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் என்ன, சச்சிதானந்தன். சரிதான். தென்மலர் தமிழ் சிட்டு இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். இதுல இந்த ஆவணதான் தவறு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தென்மலர் அப்படிங்கிறதுக்கு பதிலா தென்மொழின்னு வரணும். தென்மொழி தமிழ் சிட்டு. பாவலர் பெருஞ்சித்திரன் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் உள்ளது. பாவலர் பெருஞ்சித்திரன் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் காணி எடுத்திருப்போம். 5வது வினா பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு பார்த்துட்டு போயிடலாம். அந்த பாடலுக்கு அன்னை மொழிய பாடல்களை கொடுத்திருப்பாங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஊங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லி 8 தொகை பாடல் பத்தி எத்தனை என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல ஒவ்வொரு நூல்களுக்கும் பாத்தீங்கன்னா அடைமொழி கொடுத்திருப்பாங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை கேட்பாங்க. முன்னாடிலாம் நல்ல என்று அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப 5வது கொஸ்டின் போலாம். தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இளங்குமரனார். இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்கு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பரங்கலும் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் மரபு உரை, காக்கை பாடினிய உரை, திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவப்பட்டுள்ள இடம். நிறுவீரையார்னா இளங்குமரனார் தான் நிறுவியிருப்பாரு. எங்க கேட்டீங்கன்னா அல்லூர்ல. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல. உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்பட்டவரானா இளங்குமரனார். பதராய் போன மிளகாய். பதராய் போன மிளகாய் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பதராய் போன மிளகாய் அப்படிங்கிறதுக்கு எதுன்னு சுண்டுதான் ஆன்சர். இந்த தும்பல் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா நுனியில் சுருங்கிய காய். நுனியில் சுருங்கிய காய். சிவியல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுருங்கிய பழம். மடலி அல்லது வடலி, இது பனையின் இலைநிலை. இங்க பொறுத்துக. நுழாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளம்பாக்கு. குட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விழாவின் இளநிலை. பைங்குள் நமக்கு தெரியும், நெல், சோளம், பசும்பயிர். மடலை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், பனையின் இளநிலை. தவறானது எது? கவிஞாயிறு என்று தேவநாய பாவனார் அழைக்கப்படுகிறார். கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி தமிழ். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அன்றைய காலத்திலே 2 வண்ணங்களில், கருப்பு அண்ட் சிவப்பு வண்ணங்களில் அச்சிடப்பட்டது.
இதுல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவிஞாயிறு என்று தேவநாயப்பன் அழைக்கப்படுவது தவறு. ஏன்னா கவிஞாயிறு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். கவிஞாயிறு என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டீங்கன்னா தாராபாரதி. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. புலவர் பலரின் பல பாடல்களின் தொகுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. இந்த சிலையடை இரட்டுற மொழிதல் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, அந்த பாடல் வந்து இரு பொருள்பட்டு மாதிரி பாடியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அது சிலையடை இரட்டுற மொழிதல் சொல்லலாம். தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். அதெல்லாம் பொருள் கூறுகளை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதை நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பூவின் தோற்ற நிலை வந்து அரும்புன்னு இருக்கும். போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரம் ஜெடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப கடைசியா நடந்த பிஆர்டி எக்ஸாம் கேட்டாங்க, எங்கேயோ பாத்துருக்கேன். டிஓ எக்ஸாமா பிஆர்டி எக்ஸாமான்னு தெரியல. செம்மல்னு கேட்டிருந்தாங்க. பூ வாடின நிலைன்னு சொல்லுவாங்க, செம்மல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். அது கொஞ்சம் அந்த பாடத்துல இருக்கிறது கொஞ்சம் பாத்துக்கோங்க. கோட்டான் காய் அல்லது கூகைக்காய், கெட்டு போன காய்கனி வகைகளை பத்தி சொல்லும் போது கோட்டான் காய் அல்லது கூகை. கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். அல்லிக்காய்னா தேரை உட்கார்ந்ததுனால கெட்ட காய்னா தேரைக்காய். அல்லிக்காயில தேங்காய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒல்லிக்காய் தென்னையின் கெட்ட காய். தென்னையின் ஒல்லிக்காய். தென்னையின் கெட்ட காய் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை நல்லா பாத்துக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு இதுனா மலேசியா. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. அப்படி சொன்னவர் யார்கிட்ட? பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். தேவநாய பாவனார் பத்தி சொல்லணும் அப்படின்னா பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர் பணியாற்ற உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்த தேவநாய பாவனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுவர் யார்? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் அழகனார். அவர் பேர் தான் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் அதாவது சந்த கவிமணி சண்முக சுந்தரனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை கேட்டீங்கன்னா 12. 14 கொஸ்டின் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு உவமையை உரைநடையில் பயன்படுத்தலாம் சொல்லுவாங்கன்னா இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப உவமைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒன்றை சிறப்பித்து கூறப்படுவதற்காக சொல்லப்படுவதானது உவமை. இலக்கணை அப்படி ஓம ஒரு தான் தெரியும் நமக்கு. போலப்புறைய ஒப்ப ஊர்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். இலக்கணை அப்படின்னா என்னன்னா உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உள்ளதாகவும் கற்பனை செய்தல், உயிர் இல்லாத பொருளை உயிர் உள்ளவன் போலவும் கற்பனை செய்தல் என்னது இலக்கணை. உரைநடையில் பயன்படுத்தல். களமுக துடித்தல் என்று உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா. தலைவர் வாராமசாமி மலையும் புயலும் என்னும் நூல்ல எழுதியிருப்பார். நான் பார்த்த சாரதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி. உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளை போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூல் எழுதினவர் நான் பார்த்த சாரதி. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மு. வரதராசன். ராபி சேதுப்பிள்ளை எழுதினது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்பம். ஜீவானந்தம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதாவது என்னன்னா எதிரிணை இசைவு, எதிரிணைவு இசைவு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லும் முறையும் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரிணை இசைவு என்று சொல்வோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரிணை இசைவு என்று சொல்லியிருப்பாங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிர்கள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் பா. ஜீவானந்தம் எழுதியிருப்பார். அதாவது என்னன்னா எதிரிணை இசைவு அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து சொன்னது சொல்லியிருப்பாங்க. உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென்ன மாட்டின் அத்து உருவகமாகும். உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும், உவமை என்ன சொல்லுவோம், ஒரு பொருளை வந்து சிறப்பித்து கூறுவதற்காக கூறப்படுகிறதா என்ன சொல்லியிருப்போம், நம்ம உவமைன்னு சொல்லியிருப்போம். அப்ப உவமை வேறு பொருள் வேறுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான் எனது உருவகமாகும் என்று சொன்னவர் யாருன்னா தந்தி.
உருவத்தைப்பட்டு உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றனும் மாட்டின் அத்து உருவகமாகும். கையல் வெளி இது உவமை. உருவகம் அப்படின்னா அது விழிக்கல். இதுல எது உவமை எது பொருள் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க உருவகம் சொல்லியிருப்பாங்க. அதான் அவர் சொல்ல உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டினத்து உருவகமாகும். அடுத்தது, இந்த உலகத்திற்கு பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதற்கு பொருத்தமானது என்னன்னு கேட்டீங்கன்னா முரண்படும் மெய்மை. நல்லா பாருங்க, பயம் ஒன்றுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மாத்தி சொல்லியிருப்பாங்க. இது முரண்படும் மெய்மை, பயத்துக்கு பயந்துதான் ஆக வேண்டும். இளில் முதல்வன் என்ற மா ராமலிங்கம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய உரைநடை. எழில் முதல்வன் மா ராமலிங்கம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னா புதிய உரைநடை. மற்ற எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். அதுல எது சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சு அப்படின்னா புதிய உரைநடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது என்ன அளபடை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை. என்ன அளபடைன்னு கேட்டீங்கன்னா சொல்லிசை அளபடை. இதுக்கு நிறைய நம்ம அர்த்தங்கள் வச்சிருக்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒற்றளபடை. முதல் அளபடைனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளபடைனா என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்டு ஒழித்தல். அளபடைனா என்னது? நீண்டு ஒழித்தல். அதாவது ஓசை செய்யுள்ள எங்கெல்லாம் ஓசை குறையுமோ அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற ஒரு உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அதுக்கு நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் என்ன செய்யும், அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது என்ன சொல்லும், உயிரளவிடும். அந்த உயிரளவிடை தான் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னா செய்யுளி செயலவிடை, இன்னி செயலவிடை, சொல்லி செயலவிடை. இந்த செய்யுளி செயலவிடை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஓசை குறையுமோ, ஓசை குறையும் இடத்துல ஓசை நிறைவிக்காக நெட்டெழுத்துக்கு 7 என்ன செய்யும், நீண்டு ஒழிக்கும். அதுதான் என்னது, செய்யுளி செயலவிடை. இதுக்கு இன்னொரு பேருக்கு இசை நிறை அளவிடைன்னு சொல்லுவாங்க. இசை நிறை அளவிடை. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஓதல், உராருக்கு, நல்ல படா, இது எல்லாமே செய்யுளி சொல்றேன். இன்னி செயலவிடை, இது செய்யுளி செயலவிடை சொன்னோம். ஓசை குறையும் இடத்துல நெட்டெழுத்துக்கு நெடுவது. இந்த இன்னி செயலவிடையில பாத்தீங்கன்னா ஓசை குறையாத போதும் கூட, ஓசை குறையாத போது கூட ஓசை இனிய ஓசைக்காக அளவெடுப்பது என்னது இன்னி செயலவிடை. இது எப்படி வரும் கேட்டீங்கன்னா இந்த கொடுப்பதும் எடுப்பதும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எடுப்பதும் கொடுப்பதும் இந்த சொல்லி செயலவிடை. பெயர்ச்சொல் செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பதை என்ன சொல்லியிருப்பாங்க, சொல்லி செயலவிடை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா இது ஈனே முடியாதனால நீ கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒருநசை, வரநசை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நசை என்பது விருப்பம். நசைனானது விருப்பம், நசைங்கிறது விருப்பம். இப்ப நசை அப்படின்னு வந்துடும். விருப்பம்ங்கிறது என்ன வந்துடும், பெயர் சொல்ல வந்துடும். அத நசை அப்படிங்கிறது விருப்பம்ங்கிறது என்ன வரும், விரும்பி அப்படிங்கிறதுக்கு நசைன்னு மாறிடும். ஏன்னா அளவெடுத்தது பெயர் சொல் வினை அடையாக மாறியதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லி செயலவிடை சொல்லுவாங்க. இந்த இன்னி செயலவிடை எப்பயுமே எடுப்பதும் கொடுப்பதும் அப்படின்னு வரும். இந்த சொல்லிசை அளவிடை ஈன்னு வரும். இந்த 2 யாபத்துல வச்சிருக்கீங்கன்னா செய்யுளி செயலவிடை எப்படி கேட்டாலும் மாத்தி எழுதலாம். மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. பொறுத்துக்க. இதுல தொழிற்பெயரை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அது நம்மளே சொல்லி இல்லை எப்படின்னு பார்த்து. கெடுதல் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுல கெடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்நிலை தொழிற்பெயர். கெடு முதல்நிலை தொழிற்பெயர். கேடு அப்படின்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். கெடுன்னு வரணும், அது கேடுன்னு வந்துட்டா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேவா? இது கெடாமை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். அதான் சொல்லிப்போம். கேடு அப்படிங்கிறது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். உரை, உரைத்தல் அப்படின்னு வரும்ல, அப்ப உரைத்தல் இத்து தா இல் இல்லாம விகுதி இல்லாம பகுதி மட்டும் வந்திருக்கும். அப்ப முதல்நிலை தொழிற்பெயர். நடவாமை எதிர்மறை தொழிற்பெயர். வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இது தொடர் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா சருகும் சந்தும்.
என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எப்படி வரும் அப்படின்னு எம் தமிழ்நான் வரும். தேனிலி ஊறிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதி காரம் அதே அப்படி என்று பாடியவரானா கவிமணி தேசிய விநாயகனார். வாயு வழக்கம் அறிந்து இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லலாம். என்னன்னா வினையாளனையும் பெயர். இந்த வினையாளன் இப்ப தொழிற்பெயர் பார்க்கும் போதெல்லாம் வினையாளனின் பெயர் எல்லா புக்கிலுமே இருக்கும். பார்த்திருந்தீங்கன்னா இலக்கண குறிப்புல கொடுத்திருப்பாங்க. எங்கெல்லாம் தொழிற்பெயர் கொடுத்திருப்பாங்க அது பக்கத்திலே கொடுத்திருப்பாங்க. தொழிற்பெயரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த காலத்தையும் குறிச்சிருக்காது, எந்த பாலுங்கிறதையும் குறிச்சிருக்காது, எந்த எண், இடம் எதுவுமே குறிச்சிருக்காது. நடத்தல் அவ்வளவுதான், அது ஒரு தொழிற்பெயர். ஆனா அதுவே ஒரு வினையாளனையும் பெயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவி ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். ஆனால் தொழிற்பெயர் என்ன செய்ய படர்க்கைங்கிற இடத்துல மட்டும்தான் வரும். ஆனா வினையாளனின் பெயர் எங்கெல்லாம் வரும் கேட்டீங்க அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிற 3 இடங்களிலுமே வரும். 3 காலங்களிலும் வரும். இப்ப வினையாளனின் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வந்தவர், சென்றவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதே நம்ம புக்ல என்ன எடுத்துக்காட்டா கொடுப்போம், வந்தவர் அவர்தான், வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப எல்லாம் தொழிற்பெயர் பார்க்கிறோமா, அப்ப எல்லாம் வினையாளனின் பெயர் பார்த்திருப்போம். 2 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கேள்வி, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கும் உண்டாம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவையார். அவரு வாயுதாரணை அதிகாரத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாரு. உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். எதுன்னு கேட்டீங்கன்னா மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொன்னார் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமூலர். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். இந்த தென்றல் விடுத்தூது பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது யார் எழுதுனான்னு கேட்டீங்க அப்படின்னா கொல்லப்பட்டை சொக்கநாத புலவர். அதோட அவர் சொல்லியிருப்பாரு, நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நலியிரு முன்னூர் நாவாய் ஓட்டி, இந்த நாவாய் ஓட்டி முன்னீர்ல நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இது எங்கன்னா கரிகால் பருவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்தாலே எதுவாதான் ஆன்சரா இருக்கும்னா புறநானூறாதான் இருக்கும். வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னு. அதே மாதிரி இந்த நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக அப்படிங்கிறது இருக்குல்ல, இது யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னா வெண்ணி குயத்தியார் பாடியிருப்பாங்க. யாரு பாடியிருப்பாங்கன்னா வெண்ணி குயத்தியார் பாடியிருப்பாங்க. வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவனா ஐயூர் முடவனார். மதுரை இளவலனார் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லியிருப்பாரு. உலக காற்று நாள் ஜூலை 15 உங்களுக்கு தெரியும், கல்வி வளர்ச்சி நாள். முன்னெல்லாம் குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு எதுன்னு வைப்பாங்க CFC, குளோரோஃபுளோரோ கார்பன். இப்ப அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது என்ன கேட்டீங்கன்னா ஹைட்ரோ கார்பன். சமுதாய ஏற்றத்தாழ்வையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். இவர் ஆசிரியராக பணியாற்றியது இந்தியா சுதேசமித்திர பணியாற்றியிருப்பார். இவருக்கு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கு ஒரு புலவன், சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டுவாங்க. ஏன்னா பாரதியார் பாரதிதாசன் பாராட்டியிருப்பாரு. அது போக என்னன்னா முதல்ல கேலி சித்திரம் கருத்து படம் யாரு முதல்ல வரைய ஆரம்பிச்சார் அப்படின்னா இவர் தான். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்து கவிதை படைப்பதை இலகுவாக கையாண்டவர் யாருன்னா பாரதியார். இவர் தான் அந்த வசன கவிதை அப்படிங்கறத வசன கவிதை எழுதுற பழக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. இந்த வசன கவிதை எழுதுற பழக்கம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளிலிருந்து அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதையை வடிவம் வசன கவிதை. இந்த வசன கவிதை முதன்மை எழுதுனவர் யாருன்னு கேட்டீங்கன்னாலும் பாரதியார் தான். பொறுத்துக. நேமி, தூவி, விரிச்சி, சுவல்
இதுக்கு சரியான பொருளை வந்து நம்ம பொருத்தணும். அப்படின்னா நேமி அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா வலம்புரி சங்கு. தூவி அப்படின்னா என்னது தூவி. விரிச்சி அப்படின்னா என்னது நற்சொல். சுவல் அப்படின்னா என்னது தோல். இது மாதிரி நிறைய அங்க இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நனந்தலி உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேவினா வலம்புரி சங்கு நம்ம பார்த்துட்டோம். கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுது. கொடுஞ்செலவு என்னது விரைவாக செல்லுது. நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. விரிச்சினா நம்ம சொல்லிட்டோம் நற்சொல். சுவல் அப்படின்னா என்னது தோல். அதே மாதிரி பகுபத உறுப்பில் இருக்கணும், பிரிச்சு எழுத தெரியணும். நிறைய கொடுத்திருப்பாங்க. அதுல பகுதி எது, சந்தி எது, இறந்த கலநிலை, பெயரச்ச விதி, விகாரம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. கை தொழுதுனா கையால் தொழுது. அப்ப ஐ ஆள். ஆளுங்கிறது எங்க வந்துடும்? மூன்றாம் வேற்றுமை. பண்பு தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா மூதூர். நிறைய சொல்லலாம். வினைத்தொகை உறுதியல். உரிச்சொல் அப்படின்னா தடக்கை. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. 103 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த பாடலை பாடிய நப்பூதனார் பாடியிருப்பாரு. யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னா நப்பூதனார் பாடியிருப்பாரு. அது போக மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 782. 782. பட்டினப்பாளையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 301 இருக்கும். மலைப்படுகடல் நம்மள பாத்தீங்கன்னா 583. 583. இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டோட முதல் பொருள் எது, கருப்பொருள் எது, உரிப்பொருள் எது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். முல்லை பொருள்னா குறிஞ்சி, முல்லை. முல்லைனாலே காடும், காடு சார்ந்த இடமும். பொழுது பாத்தீங்கன்னா பெரும் பொழுது அப்படின்னா கார்காலம். இப்ப எந்த மாதத்துல வரும் அப்படின்னா ஆவணி, புரட்டாசியில வந்திருக்கும். சிறு பொழுது எப்படின்னா மாலை. இது கேட்பாங்க. சிறு பொழுது அடிக்கடி கேட்கறதுக்கான கொஸ்டின் தான். நீர் நமக்கு தெரியும். குறுஞ்சுனை, நீர், காட்டாறு, இதெல்லாம் தெரியும். மரம் வந்து கொன்றை, கையா, குருந்தம். இது வந்து பின்னாடி புக்ல இலக்கண வரும்போது உரிப்பொருள், கருப்பொருள் வரும்போது நிறைய கொடுத்திருப்பாங்க. பூ வந்து முல்லை, பிடவம், தோன்றி பூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. உரிப்பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருத்தலும், இருத்தல் நிமித்தம், அதாவது காத்திருத்தல். அதுக்கான பொருள் என்னன்னா காத்திருத்தல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் நடைமுறையில் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000. தவறானது இது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்நூலாசிரியர் பா சிங்காரம். இது சரியான பார்க்கணும். பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தினத்தந்தி நாளிதழில் அவர் பணியாற்றினார். அவருடைய சேமிப்பான 7 லட்சம் ரூபாயை மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்க மாட்டேன். 7 லட்சம் இல்ல, 7.5 லட்சம் ரூபாய். பளவின் பயங்கடு கொல்லி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அகநானூறு. எதுன்னு கேட்டீங்கன்னா அகநானூறு. காலம் கடந்த பெயரச்சம், அது என்ன சொல்லுவாங்க? வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. காலம் கடந்த பெயரச்சம் என்னது? வினைத்தொகை. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். டிஎன்பிசியோட ஃபேவரட் கொஸ்டினோட சொல்லலாம். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் உருவு தொக்கி வருவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் உருவு தொக்கி வருவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள். மார்கழி திங்கள். சாரை பாம்பு. மார்கழி அப்படின்னு எடுத்தாலே என்னது? அது மாதம் தான். திங்களும் மாதம் தான். எப்படி சொன்னாலும் நீங்க திங்கள் சொன்னாலும் மாதம் எடுத்துக்கிறீங்க, நாட்கள். ஆனா மார்கழின்னு வரும்போது மாதம் வந்துடும். சாரை பாம்பு. பாம்புன்னு சொன்னாலும் பாம்பு தான். சாரைன்னு சொன்னாலே அடைமொழியில நம்ம சொல்லும் போது என்ன சொல்லிடுவோம்? பாம்புன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால சொல்லலாம். பாடு இமில் பனிக்கடல் பகுதி என்றும் முல்லைப்பாட்டு அடியை உணர்த்தும் அறிவியல் செய்தி அது. அதாவது கடலில் நீர் ஆவியாகி மேகமாதல். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல்னு சொல்லியிருப்பாங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்றும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மை தொகை. உண்மை தொகை, எண்ணுண்மை, முற்றுண்மை. உண்மை தொகை அப்படின்னா தாய், சேய். அந்த உம்முங்கிற வார்த்தை என்ன செஞ்சா மறைஞ்சு வந்திருக்கும். எண்ணுமை அப்படின்னா தாயும் சேயும். முற்றுமைனா ஃபர்ஸ்ட் முதல்ல மட்டும் ஏதோ இம்மு, தாயும் சேய். இதுக்கு வேற வார்த்தை பயன்படுத்தலாம். தாயும் சேய் சொல்றேன் சொல்லியிருக்கேன். முதல்ல மட்டும் இம்முங்கிற வார்த்தை வந்திருக்கும். உண்மை தொகையில இம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கும். எண்ணுமையில தாயும் செய்யும் எல்லா இடத்துலயும் இம்மு வந்திருக்கும். முற்றுமையில முதல்ல மட்டும் இம்மு வந்திருக்கும். அதை வச்சுக்கலாம். இந்த வேற்றுமை தொகை, ஊமை தொகை, அன்மொழி தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்னா தொகை நிலை தொடர்புன்னு சொல்லுவாங்க. தொகைன்னா என்ன? விருந்து வராமல் பொருளை உணர்த்துவது.
விரிந்து வராமல் பொருளை விடுதல். இப்ப பாருங்க, தாய் செய் விரிந்து வந்திருக்காது, தொகையா தான் இருப்போது. தாயும் செய்யும் வந்தா விரிந்து வந்துருச்சு. தாய் செய் அப்படின்னு தொகையா வந்திருக்கு. அந்த மாதிரி 6 தொகை நிலை தொடர்களை கொண்டதான் அது இந்த வேற்றுமை தொகை, ஊமை தொகை, அன்மொழி தொகை, பண்பு தொகை. இந்த இதுல தொகை நிலை தொடர்களை நமக்கு தெரியும். வேற்றுமை தொகை என்ன சொல்லுவோம், உறுப்புகள் மறைந்து வருவது. ஐயாளுக்கு இன்னதுகன், அதுல உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு ஒண்ணு இருக்கணும் மாட்டா. அது என்ன கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க. தேர் பாகன், தேர் பாகன். தேரை ஓட்டும் பாகன். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்ப இந்த ஓட்டும் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருந்தா, ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வருது. ஓட்டுங்கிற பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வருவதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஊமை தொகை நமக்கு தெரியும், கையில் வெளியே இருக்குன்னு சொல்லியாச்சு. இதே ஊமை தொகைனா, ஊமை தொடர் அப்படின்னா கையல் போன்ற விழி. விரிந்து வந்தா தொகா நிலை தொடர், சுருங்கி வந்தா தொகை நிலை தொடர். அவ்வளவுதான். தொகை நிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். தொகா 9 வகைப்படும். அதுபுறம் பண்பு தொடர் அப்படின்னு வரும். இது வேற்றுமை தொகை, ஊமை தொகை வரும், ஊமை தொடர் அப்படின்னு வரும், உண்மை தொடர்னு வரும். இந்த அன்மொழி தொகை பத்தி சொல்லணும். அன்மொழி தொகை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. இது இல்லாம, இந்த வேற்றுமை தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை இதெல்லாம் இல்லாம வேறு சொற்கள் நின்று மறைந்து, தொக்கி மறைந்து, இது என்ன சொல்லலாம், தொக்கினாலும் மறைந்த ஒண்ணுதான் வருவது. என்ன சொல்லுவாங்கன்னா அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். இந்த பண்பு தொகைன்னா என்ன சொல்லுவோம், நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் வந்துச்சுனாலே பண்பு தொகை சொல்லிடுவோம். அது மாதிரி அப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார். அது சிவப்பு சட்டை அப்படின்னால என்னது, பண்பு தொகையில வந்துடும். சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிறது அதோட தொக்கி மறைந்து ஒரு எழுத்து வருது அப்படின்னா அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார், இதெல்லாம் என்ன வந்துடும், அன்மொழி தொகையில வந்துடும். குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ. குடிநீருக்கு தன் மனத்தை, அதாவது அந்த நீருக்கு தன் மனத்தை கொடுக்கக்கூடிய பூ எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா பாதிரி பூ. கரண்டி உண்ணும் பூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இலிப்பை பூ. இது மாதிரி இந்த பூவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. மொழிபெயர்ச்சியில பின்னாடி இருக்கும். ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க, பெரிய மீசை சிரித்தார். பெரிய மீசை சிரித்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய மீசை சிரித்தார். இத பூரா என்னன்னா சிவப்பு கலர்ல கொடுத்திருப்பாங்க. சிவப்பு கலரில் உள்ள எழுத்துக்கள் என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த என்ன தொகைன்னு கேட்டிருப்பாங்க, என்ன இலக்கண குறிப்பு. பெரிய மீசைன்னு மட்டும் கேட்டா பண்புகள் எழுதுங்க. பெரிய மீசை சிரித்தார் முழுசா கேட்டாங்க அப்படின்னு என்ன எழுதுவோம், அன்மொழி தொகை. பெரிய மீசைங்கிற வார்த்தைக்கு மட்டும் கேட்டாங்கன்னா அது பண்பு தொகை. பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னா அது அன்மொழி தொகை. விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் என்று கூறும் நூல். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் என்று கூறினோம்னா கம்பராமாயணம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டார். கடைசி நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிறது இழந்தங்கிறத எல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் நிறைய இழந்துருவாங்க. அதனால அந்த இழந்தங்கிற வார்த்தைக்கு சிலப்பதிகாரத்தை வச்சுக்கலாம். உண்டாளமை உலகம் இந்திரர் அமிழ்தராயினும் அமிழ்தம் இவையதாயினும் இனிது என கூறும் நூல் அப்படின்னதுன்னா புறநானூறு. இதை யார் எழுதியிருப்பாங்க, கடலுள் மாய்ந்த பெருவழுதி எழுதியிருப்பார். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள்ளில் ஆயினும் விருந்துவரி உவக்கும் என்று விருந்தோம்பல் பெருமை கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா நற்றிணை. அதாவது இரவு நேரத்தில் யார் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்பதை இதுல சொல்லியிருப்பாங்க. அப்படின்னால இரவு, நடு இரவுன்னு சொல்லியிருப்பாங்க. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் எதுன்னு பொருணராற்று படை. எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா பொருணராற்று படை. எது? பொருணராற்று படை.
நல்லா கவனிச்சுங்க. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் புறநாற்றுப்படை. சிறுவனாற்றுப்படையில ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னா, நெய்தல் நிறுத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று சிறுவனாற்றுப்படையில சொல்லியிருப்பாங்க. நெய்தல் நிறுத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று சிறுவனாற்றுப்படையில சொல்லியிருப்பாங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கலிங்கத்து படங்களை சொல்லியிருப்பாங்க. விருந்தினரும் வறியரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருப்பாங்க, கலிங்கத்து படங்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புறநானூல்ல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குரல் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து சிறிது புறப்பற்றொன்றோ இழல். அதாவது என்ன, விதைக்காக வைத்திருந்த விருந்தினர் வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பாடு இல்ல, சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட விதைக்காக வச்சிருந்த நெல் திணைகளை கூட என்ன செஞ்சிருவாங்கன்னா உணவா பரிமாறணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெரிய புராணத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன பெரிய புராணத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இளையான்குடி மாறன் நாராயணரின் வீட்டுக்கு வந்த சிவனடியார்களுக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அவர் என்ன செய்ய, விதைத்த தானியங்களை கூட என்ன அரிச்சிட்டு வந்து உணவா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தை சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே முக்கியமானதான். அந்த பெரிய புராணத்தை சொன்ன விஷயமும் நம்மளால தெரிஞ்சு வச்சுக்கணும். பலபுகு வாயில் அடைப்ப கவுனர் வருவீர் உளிரோ. அதாவது பல பேர் வர்றதுக்கான பெரிய வாயில் இருக்கும். அந்த வாயில இருந்து எட்டி பார்த்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு தான் அந்த கதவை அடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரவில் மூடுவதற்கு முன்ன உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரும் உள்ளார்களா என்று பார்ப்பாங்க. இந்த பலர் புகு ஏதாவது ஒரு வார்த்தையை ஆபத்துல வச்சுக்கிட்டா இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். இந்த பலர் புகு அப்படிங்கிற அந்த கூங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு அப்படின்னா குறுந்தொகை. யாராருக்கு என்ன தோணுதோ படிக்கும் போது ஐடியா வச்சு படிச்சீங்கன்னா தான், யார் சொல்ற ஷார்ட்கட்டையும் அந்த ஷார்ட்கட்டையும் நம்ம ஷார்ட்கட்டை ஆபத்து வச்சுருக்கே போராடணும் போறோம். நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை வருதோ அதை பயன்படுத்திக்கலாம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் எதுனா குன்றைவேந்தன். யாருன்னா அவையார். விருந்தோமல் செய்யும் இல்லற ஒழுக்க வகைகள் பற்றி காசி காண்டம் கூறு எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. காசி காண்டம் கூறு எண்ணிக்கை எத்தனைன்னா 9. காசி காண்டம் எழுதியவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் அவர் சீவளமாறன்னு சொல்லுவாங்க. நருந்தொகை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வேகை. நருந்தொகை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வேகை. இந்த சிறந்த அறக்கருத்துக்களை கூறும் நூல், அவர் எழுதிய நூல் சிறந்த அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுனாலும் வெற்றி வைக்கலாம். நைடதம், திருக்கருவி அந்தாதி, கூர்ம புராணம் எல்லாமே அவர் எழுதியதுதான். லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, காசி காண்டம், நைநடதம் எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். அதை பார்த்துக்கலாம். துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வில் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் பற்றி ஆகியவற்றை பற்றி பாடுவது எதுன்னு கேட்டீங்கன்னா காசி காண்டம். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து கொடுத்தாலும் இடுவாரின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விவேக சிந்தாமணில சொல்லியிருப்பாங்க. கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல். கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? மலைப்படுகிறான். மலை கூத்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மலை கூத்து. அப்ப திருமுறாற்று படைக்கு என்ன பெயர் அப்படின்னா புலவராற்று படை. பட்டினைப்பாலைக்கு வஞ்சி நெடும்பாட்டு. குறிஞ்சிக்கு பெருங்குறிச்சி. பெரும் குறிஞ்சி. மலைப்படுகடாம் பாடலூர் மலைப்படுகடாம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னா 583. 188 நெடுநெல் வாடையில இருக்கும். இது நம்ம பார்த்துட்டோம். மதுரை காஞ்சி 782 பாடல் இருக்கும். 103 முல்லைப்பாட்டு. மலைப்படுகடாம் பாட்டோட தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நன்னன். மலைப்படுகடாம் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா எர்ணிய முட்டத்து பெருங்குண்டூர் பெருங்கௌசிகனார் தான் மலைப்படுகடாம் பாடியவர். இந்த மலைப்படுகடாம் பாடல்ல சொல்லும் பொருளும் நிறைய இருக்கும். அது நல்லா பாத்துக்கணும். அசையி அப்படின்னா இலைப்பாரி, அல்கினா தங்கி, ஆறினா அருமை, கடும்புனா சுற்றம், படுகர்னா பள்ளம், நரலும்னா ஒலிக்கும், வைரியம் அப்படின்னா கூத்தல். இது இந்த வார்த்தை கேட்க வாய்ப்பு இருக்கும். வேவேனா வெந்தது, இரடி அப்படின்னா திணை. இந்த இரடிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இரடினா திணை, பொம்மல்னா சோறு. இதெல்லாம் கேட்கறதுக்கான வார்த்தைகள் தான்.
அதே மாதிரி இங்க வந்து இலக்கண குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அசை ஈ கெளி ஈ, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈன்னு முடியும் போது அது என்ன வந்து நமக்கு சொல்லி செயலப்படை. அதை தவிர்த்த படார் கடார்னு வந்துட்டா இன்னி செயலப்படையா இருக்கும். அதை தவிர்த்து வேற எது வந்தாலுமே அது செய்யுளு செயலப்படையா தான் இருக்கும். இந்த பருவு குரு கண் எல்லாமே வந்து என்னது செய்யுளு செயலப்படைதான். அடுத்து கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா கம்பு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பு தான். இந்த வட்டார வழக்கு சொற்கள்ல பாத்தீங்கன்னா பொருந்தாதது இது. வட்டார வழக்கு சொற்களில் பொருந்தாது இது. பதனம் என்பது என்னது கவனமாக. நீத்துப்பாக அப்படின்னா மேல் கஞ்சி, மகுலினா சோற்று கஞ்சி. இந்த அழுக்கம் தொலைவு மட்டும்தான் தவறானது. அழுக்கம்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்தம்னு அர்த்தம், இல்லைன்னா அணுக்கம். இந்த தொலைவில் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தொலைவட்டையில் சொல்லுவாங்க. தொலைவட்டையில் சொல்லுவாங்க. இது போக என்ன இருக்கு அப்படின்னா பாய்ச்சல் அப்படின்னா பாத்தின்னு அர்த்தம். கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வெடித்து குடித்தல். மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டேன். வரத்துக்காரனா புதியவன். சடைத்து குளித்து அப்படின்னா சலிப்புன்னு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கீரா அவர்கள் எழுதிய கோபாலபுரத்து மக்கள் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா 1991. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் தான் இந்த நூல். கோபாலபுரத்து மக்களின் ஆசிரியர்னா கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். அவரோட எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கீரான் அழைப்பாங்க. கரிசல் வட்டார சொல்லாகாரி ஒன்று உருவாக்கியவர் யாருனாலும் இவர் தான். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்பட்டது. என்ன அழைக்கப்பட்டது அப்படின்னா கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோபாலபுரத்து மக்கள் வந்து எதை பின்னணியாக கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. இதுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க 1991. கரிசல் வட்டார சொல்லாகாரதி ஒன்று உருவாக்கியவர்னா கீரா தான். அதுபோக இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்வழி புனை கதைகள் இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா கரிசல் இலக்கியம் என்று சொல்றாங்க. முன் தோன்றி மூத்தக்குடி கரங்கு இசை விளைவின் உறைந்தை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அகநானூறு தான். உறைந்தை எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. அதை உறையூர்னு சொல்லுவாங்க. தொகை நிலைத்தொடர் தொகா நிலைத்தொடர் ஏற்கனவே சொன்ன நம்ம. இப்ப தொகை நிலைத்தொடர் அப்படின்னா எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6. தொகா நிலைத்தொடர்னா 9. இது டிஎன்பிசியோட முன்னாடி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த தொகா நிலைத்தொடர் அப்படின்னா 9 இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னா ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்ல உருவம் இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. சொல்ல பொருளை இல்லாம என்ன செய்யும் அப்படியே பொருளை உணர்த்துவது. காற்று வீசியது குயில் வீசியது தொடரில் வந்து காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலை தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. எதுவுமே இடையில இருக்காது, டைரக்டா வந்துடும் தொகா நிலைத்தொடர்ல. தொகை நிலையத்தில் 9 வகைகள். எழுவாய் தொடர். எழுவாயினுடன் எழுவாய்னா ஆரம்பத்தில் இருக்கிற வார்த்தை, பயனிலையும் முடிவுள்ள இருக்க வார்த்தை. பெயர் வினை வினா ஆகிய பயனிலையை தொடர்வது எழுவாய் தொடர். இனியன் கவிஞர். காவிரி பாய்ந்தது வினா. பேருந்து வருமா அப்படிங்கிற மாதிரி எழுவாய் ஒன்று இருக்கும் பயனிலை ஒன்று இருக்கும். அப்படி முடிஞ்சாலே என்னது எழுவாய் தொடர். எழுவாயில இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போறது. விழித்தொடர் அது நமக்கு தெரியும். ஒருத்தர் கூப்பிடுறதா என்னது விழித்தொடர். கண்ணாவா நண்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். வினை முற்றுத்தொடர். ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். ஒரு வினை முடிஞ்சிடணும், அதான் என்ன சொல்ற வினைமுற்று தொடர்ந்துருவாங்க. அந்த வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது என்ன வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி, ஆடினான் கண்ணன், அந்த மாதிரி முடிஞ்சிடும். அந்த தொடர் வந்து என்ன சொல்லும் முடிஞ்சிடும். அதான் வினை முற்று தொடர். ஒரு வினையோட ஒரு பெயர் முடிஞ்சு அது அந்த வினையே முடிஞ்சிடணும். அந்த செயல் முடிஞ்சிட்டா அது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர் முற்று பெறாமல் இருக்கும். முற்று பெறாமல் ஒரு பெயரை கொண்டு முடிவது. முற்று பெறாமல் முற்று பெறாத வினை வந்து ஒரு பெயரை கொண்டு முடிவது. கேட்ட பாடல். வந்த கண்ணன் ஆண் முடியும் பாருங்களேன். வந்த கண்ணன் அப்படி வரதுனா முடிஞ்சிடும். வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை வினை சொல்லிக் கொண்டு முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்லிக் கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லி தொடர்வது வந்து வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தாங்க ஈ ஊன்னு வந்தாலே அது என்னது வினையச்ச தொடரா இருக்கும். வேற்றுமை தொடர் உங்களுக்கு தெரியும். உண்மை தொடர்புகள் வெளிப்படை அமையும். கையால் தொழுது கை தொழுது கையால் தொழுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அது மாதிரி கை தொழுது அப்படின்னா வேற்றுமை தொகை. கையால் தொழுது அந்த இல் வந்து வெளிப்படையா வந்துருதா, அப்ப என்ன வந்துருது நமக்கு வந்து வேற்றுமை தொடர். உறுப்புகள் வந்து வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து தொடரா இருக்கும். அப்படின்னா இடைச்சொல் தொடர். அது இடைச்சொல்னா உங்களே பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னா நமக்கு தெரியும். ஒரு சொல் வந்து 2 அல்லது 3 முறை அடுக்கி தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர்ந்துருவோம். வருக வருக இரட்டை கிளவி அடுக்கு தொடர்புள்ள வித்தியாசம் என்னன்னா அடுக்கு தொடர் வந்து பொருள் அந்த வார்த்தையை பிரிச்சிருந்தா கூட பொருள் தரும். இரட்டை கிளவிக்கு வந்து பொருள் பிரித்தால் பொருள் தராது. இது போக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு
இது போக நமக்கு தெரிய கொண்டு கூட்டுநிலை பெயரெச்சங்கள் சொல்ல இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினை எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட வினை எச்சங்களை கொண்டு ஒரு பெயரை கொண்டு முடியுதுதான் சொல்லுவோம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் சொல்லுவாங்க. கேட்க வேண்டிய பாடல், கேட்கங்கிறது ஒரு வினை, வேண்டியங்கிறது ஒரு வினை. அது எதை கொண்டு முடியும்னா ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியும். பாடல் அப்படிங்கிறது கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, அதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் சொல்லுவாங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, இதில் பாக்கம் என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாக்கம் என்பது என்னன்னா சிற்றூர். பட்டினம் என்னது? பேரூர். அறிஞருக்கு நூல், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்துவதற்காக அமைவது எதுன்னு கேட்டீங்கன்னா வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு. அதுபோல இந்த பதுகுலத உறுப்பில் இருக்கணும்லாம் கொஞ்சம் பிரிச்சு எழுத தெரிஞ்சுக்கிறணும். அதை கொஞ்சம் யாவது வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுபோக நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின், நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பலவால் வைத்தன இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? புறநானூறுல சொல்லியிருப்பாங்க, முதல் நாள் வந்த விருந்தினர்களுக்கு தன் பழமையான வாளை கொண்டு போய் அடகு வச்சு உணவிட்டதாகவும், அதன் பின் நம்மகிட்ட திரும்ப வந்த விருந்தினருக்கு அவங்கிட்ட கருங்கோட்டு சீரியல் பணயம் வச்சதான் சொல்லியிருப்பாங்க. வகுப்பது உறுப்பில் இருக்கணும், பிரித்து எழுத தெரியணும். வகுப்பது உறுப்பினத்தை பத்தி பார்க்கலாம். பொழிந்த, பொலி பிளஸ் இத்து பிளஸ் பொலிந்த இந்து அப்படின்னா என்ன? இந்து இத்தா மாதிரி இருக்கும். அது இனமான எழுத்து தானே. அப்ப இத்து பிளஸ் ஆ, இத்து பிளஸ் ஆ. இந்த பொலிங்கிறது எப்பயுமே என்ன கேட்டீங்கன்னா பகுதி, மேல முன்னாடி பகுதிங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கட்டளை வார்த்தையா தான் வரும். அதை வேர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது பகுதி. இத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தி. இத்து இந்தான விகாரம். ஏன்னா இங்க இத்து வரும்போது இது முன்னாடி என்ன இத்து தான் வந்திருக்கணும், அது இந்தாம இருக்கு. அப்ப என்னது? விகாரம். இது இறந்த கால இடைநிலை. இது என்னது? விகுதி. அடுத்த 3 இயல்களுக்கான தேர்வுக்கான விடைகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.